ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தேவி ப்ளஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ரோட் சைட் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரோட் சைட் காளான். அதை சூடாக அப்படியே கொதிக்க வாயில் எடுத்து போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றதுல வந்துட்டு அவ்வளோவா காளான் இருக்காது, கோஸில் தான் போட்டு செய்வாங்க. ஸோ நானுமே கூட அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு நான் வந்துட்டு கோஸ் வந்துட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், இதுக்கு இந்த பக்கோடா போடுறதுக்கு தேவையான அளவுக்கு காரம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெறும் மிளகாத்தூள் தான். ஸோ தனியாலாம் எதுவும் மிக்ஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். கேபேஜ் வந்து ஆல்ரெடி நீர் காய் இல்லையா, ஸோ நம்ம தண்ணி இஷ்டத்துக்கு லொடன்னு ஊற்றி பிசைய முடியாது. நம்ம மாவுமே கூட கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஸோ தண்ணி தெளித்து பார்த்து பக்குவமாக பக்கோடா போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். மீன் டைம் பார்த்திங்கன்னா கடலெண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அது சூடாகட்டும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பொரிக்க முடியும், ஏன்னா கேபேஜ்னாலும் சீக்கிரமாக கரிஞ்சிரும். ஆயில் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதை போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிக்கலாம், எந்த ப்ரெப் ஒர்க் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஒரு குயிக்காக ஒரு 1/2 அன் ஹவரில் செஞ்சு சாப்பிடலாம். ஈவினிங் செஞ்சு சாப்பிட்டோன்னா டின்னர் வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அது ஒரு ப்ளஸ் இது செய்யும் போது வீட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வெறுமா சாப்பிடும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பேட்ச் வந்து வெறுமா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து மசாலாவுக்கு வந்து தேவையான வெங்காயம், மஷ்ரூம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி பேஸ்ட் இதெல்லாம் நான் வந்து ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வறுத்த எண்ணெயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி இந்த காளான் தான் பேர், பட் அந்த அளவுக்கு மஷ்ரூம்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. கடையில் சாப்பிடும்போது கூட கோஸ் தான் போட்டு பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் காளான் எடுத்துகிட்டு குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தோட்டே போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டேன். மஷ்ரூம்லேருந்து ஆப்வியஸாக தண்ணி வரும். ஸோ குக் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வெங்காயத்து கூடவே. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 1.5 தக்காளி கிட்ட வந்து நல்லா மிக்சிலே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சாப் பண்ணி போட்டாலும் என்ன தான் இருந்தாலும் அங்கங்கே இருக்கும் அது. ஸோ நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கிட்டேன். இதுவும் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சில மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, சாஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியோட பச்சை ஸ்மெல்லு இதெல்லாம் போகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். அப்படி வேண்டாம்னா நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணேன். இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தக்காளி கூடவே அதுவும் நல்லா குக் ஆகட்டும் அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ கறி மசாலா, கரம் மசாலா 2மே தேவை. ஸோ கட்டாயமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரம் மசாலா மட்டும் கூட போட்டுக்கலாம். சாஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கெச்சப் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி சாஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு கெச்சப்பும் சில்லி பேஸ்ட்டும் இல்லைனாலுமே பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. தக்காளி ஆட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே பேலன்ஸ் ஆகிடும். இந்த சில்லி சாஸும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தக்காளி அரைக்கும் போதே பச்சை மிளகாவை அதோடய சேர்த்து அரைச்சி அந்த விழுதும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதால நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா குக் ஆகணுங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போனால் தான் சூப்பராக இருக்கும். பொறுமையாக தான் இது வரைக்கும் குக் பண்ணணும். மசாலா மட்டும் நம்ம சூப்பராக குக் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த பக்கோடா போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலாவும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த மசாலாவுக்கு தேவையானது எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சூப்பராக குக் பண்ணி எடுத்துட்டோன்னா அட்டகாசமான சூப்பரான மஷ்ரூம் காளான் வந்து ரோட் சைட் காளான் ரெடி ஆகிடும். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பக்கோடா நம்ம ரெடி பண்ணி வச்சு பார்த்திங்களா, அது குட்டி பீஸாக நம்ம கையிலே பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு காளான் திக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கும் பார்த்திங்களா, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த மசாலா வந்து திக்காக கிடைக்கும். அதனால்
இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். எனக்கு என்னென்னா இந்த காளானை வந்து நான் தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ணுன்னு ஆசை. ஒரு நாள் கண்டிப்பாக கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுட்டு. சரி, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பக்கோடா பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி கையிலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேட்ச் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, ஒரு பேட்ச் மட்டும் தான் வச்சுருக்கோம். சரி, இதையாவது விட்டு வைங்கடான்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குக் ஆகிட்டுருக்க மசாலாவில் இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்தோன்னா கம கமன்னு ரோட் சைட் காளான் ரெடி. கார்ன்ஃப்ளவரோட தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸோ கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா குக் ஆகட்டும். போட்ட உடனே கொஞ்சம் நல்லா அந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா கட்டிலாம் இல்லாமல் சூப்பராக நல்லா சாஸ் மாதிரி வந்துடும். வந்ததும் இதை நம்ம ரெடி பொரிச்சு வச்ச பக்கோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கிரேவியாகவும் வேணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எல்லாமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டோன்னா ஒரு சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி. இது நம்ம பிளேட் பண்ணிடலாம். கொத்தமல்லியும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கினேன், ஆனியனும் வச்சுருக்கேன், அதை மேலே போட்டுட்டு லெமன் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க மேலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த காளான் ரோட் சைட் காளான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.